வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி செகண்ட் ஸ்டாண்டர்டோட தமிழ் ஒர்க் புக்கில் 3rd யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சொல்லலாமா. இதில் கீ முதல் நீ வரை எழுத்துக்களை இணைப்பேன். கீழ் நீச்சியில் கீழேருந்து நீ வரைக்கும் நம்ம எழுத்துக்கள் வரிசை இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு தெரியலனாலும் இதை பார்த்து அடுத்தடுத்து வர எழுத்தை தான் நம்ம இணைச்சிக்கணும். கீக்கு அப்புறம் நீ சி அப்படின்னு நீ வரைக்கும் இணைச்சிக்கோங்க. ஓகே, அடுத்து இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இப்பைக்கு கூட்டல் ஈ கீ அது மாதிரி இதில் எது விடுபட்டிருக்கோ அந்த எழுத்தை நம்ம எழுதிக்கணும். சேர்த்து கடைசியாக முடிகிற எழுத்து விடுபட்டிருந்தாலும் அதை எழுதிக்கணும், இல்லை இடையில விடுபட்டிருந்தாலும் அதை எழுதிக்கணும். அடுத்து சொல்லிக்கொண்டே எழுதுவேன். அடுத்தது இந்த படத்திற்குரிய முதல் எழுத்தை இணைச்சி எழுதணும். இது வந்து பீர்க்கங்காய், அதனால் பீ இணைக்கணும். சீப்பு சி, கீரை கீ, மீன் கொத்தி அதனால் மீன் இணைக்கணும். வீணை நீலம் தீப்பெட்டி இந்த எழுத்துக்களை இணைச்சி எடுத்து எழுதணும். அடுத்து மறைந்துள்ள எழுத்துக்களை வட்டமிட்டு எழுதணும். இந்த எழுத்துக்கள்லாம் இதில் மறைஞ்சிருக்கு, அதை வட்டமிட்டு இது மாதிரி எடுத்து வரிசையை எழுதிக்கோங்க. அடுத்து படித்து பார்ப்போம். மீதி மீதி வீதி நீதி அப்படின்னு படிச்சுட்டு அடுத்து தீரர் வீரர் கண்ணீர் தண்ணீர். ஓகேவா. அடுத்து எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்பேன். இல நீ இர் இளநீர், சீரகம் சீரகம், கீரி கீரி தீ, த இன் நீ இர் தண்ணீர், மீ இன் மீன், பீரங்கி பீரங்கி. ஓகேவா. படத்திற்குரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன். இந்த படத்துக்குள்ள எழுத்துக்களெல்லாம் இது மாதிரி இணைச்சிட்டு எடுத்து எழுதணும். ஓகே. பீரங்கி தண்ணீர் சீரகம் இளநீர் கீரி இது மாதிரி முதல்ல அந்த எழுத்துக்களெல்லாம் இணைச்சிக்கிட்டு எடுத்து எழுதணும் பார்த்து. அடுத்து முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். இங்கே மானன் இருக்குது, இந்த மாவை மட்டும் எடுத்து மீ போட்டால் மீன் வந்துடும். அதே மாதிரி தான் முதல் எழுத்தை மட்டும் மாற்றிட்டு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து சொல் உருவாக்குவோம். முதல்ல இந்த எழுத்தையும் சேர்த்து மிதின்னு எழுதணும். அடுத்து கீழே இருக்க எழுத்தையும் நடுவில் இருக்க எழுத்தையும் சேர்த்து மீதி. இங்கேயும் அதே தான். வின் வீண் வேன். ஃபஸ்ட்டு இந்த நீ லயும் நிலம், அடுத்து நீ லயும் நீளம். அடுத்து நாங்களே படிப்போம். விண்மீன் பார், பீர்க்கங்காய் பரி, நீலவண்ணம் அடி, தண்ணீரில் அள்ளி. அடுத்து படத்திற்குரிய பெயரை இணைப்பேன். இவங்க யாருன்னா ஜான்சி ராணி, அதனால் நினச்சிட்டோம். இது வந்து ஜாங்கிரி, தாஜ்மஹால், பஜ்ஜி. ஓகேவா. படிப்போம் எழுதுவோம். இதை படிச்சுட்டு எழுதணும். கி நீ சி நீ டி நீ தி நீ பி மீ இ ரி லி வி ழி லி ரி நீ. இப்போ இது கீழ் கீரி, பன்னீர் தண்ணீர், விண்மீன் இளநீர், தீப்பந்தம், நீர்வீழ்ச்சி, சீத்தாப்பழம், பீர்க்கங்காய். அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம். பள்ளிக்கு போகலாம், பாடம் படிக்கலாம், அருவிக்கு போகலாம், ஆட்டம் போடலாம். இப்போ இதெல்லாம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, முதல்ல குறியில் இருந்தால் அடுத்த எழுத்து என்ன இருக்கும், நெடியில் இருக்கும். ஓகேவா. அது மாதிரி இப்போ இங்கே சந்தைக்கு போகலாம்னா சால ஆரம்பிக்கணும். இங்கே என்ன இருக்குது, சாவில் என்ன பூ இருக்குது, சாமந்தி பூ இருக்குது. சந்தைக்கு போகலாம், சாமந்தி வாங்கலாம். ஓகேவா. அடுத்து படித்து பார்ப்போம். பூம் பூம் வண்டி, குழந்தைகளே பயணிகளாம், ஊர்களுக்கும் சென்றிடலாம், தலைநகருக்கும் சென்றிடலாம், செல்ல அழைக்குது பூம் வண்டி, புறப்பட போகுது ஏறிடுங்க. அடுத்து நாங்களே உருவாக்குவோம். இதில் விடுமுறையில் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் நம்ம எழுதலாம், அத்தை வீட்டுக்கு. ஓகேவா. அந்த ஊர் மிகவும் அழகாக இருந்தது. அந்த வீட்டின் அருகே என்ன இருந்ததுன்னா குளம் இருந்தது. குளத்தில் மீன்கள் இருந்தது. வீட்டின் எதிரே வந்து பூங்கா உள்ளது. இங்கே வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதான் வீடுன்னு கொடுத்துட்டாங்க. வீட்டின் அருகே என்ன இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த வீட்டுக்கு அருகே குளம் இருக்குது. வீட்டுக்கு எதிரே எங்கே என்ன இருக்குது, பூங்கா இருக்குது. ஓகேவா. அடுத்து பூங்காவில் ஒரு மரம் இருந்துச்சு. பூங்காவில் என்ன இருக்குது, மரம் இருந்துச்சு. ஏன் மரம் இருந்ததுன்னா நம்ம எழுதுகிறோன்னா மரத்தில் குருவிகள் இருந்தது அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து மரத்தின் மேல்னு கொடுத்துருக்காங்க, அதனால் பூங்காவில் ஒரு மரம் இருந்தது, மரத்தின் மேல் குருவிகள் இருந்தன. பூங்காவில் என்ன இருந்துச்சு, ஊஞ்சலும் இருந்துச்சு. அதில் விளையாடி மகிழ்ந்தோம். ஓகேவா. அவ்வளோதான். அடுத்து படிப்பேன் விடையளிப்பேன். இதில் வந்து உரையாடலை படித்தோன்னா விமலன் கூறியது. ஆற்றிலும் இருக்கும் கடல்லையும் இருக்கும், உயிர் இருக்காது. என்ன இருக்கும், ஆற்றுலையும் இருக்கும், மணல் இருக்கும். அப்போ மணல். அடுத்து குறிப்புகளுக்குரிய விடை. காய் வந்து பச்சையாக இருக்கும், பழம் மஞ்சளாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். அது எதுனா எலுமிச்சம்பழம். எலுமிச்சை தான் என்னது, காயாக இருக்கும்போது பச்சையாக இருக்கும், பழுத்ததுக்கப்புறம் மஞ்சளாக மாறிடும்.